ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு எப்போதும் போல் ப்ரேயர் முடிச்சாச்சு, ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. 5:30க்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி டீ, காஃபி, பால் 3 வெரைட்டியில் போட்டு வைக்கணும் 3 பசங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை தான் காலையில் 5:30க்கு முடிஞ்சுது. அடுத்து இது நைட்டு வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். கருப்பு மொச்சை, பச்சை பாசிப்பயிறு, க்ரீன் பீஸு, பச்சை பட்டாணி, இது 3ஐயும் நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் முளை கட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த 3 விதமாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஓகே ட்ரிங்கு, ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் காலையில் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து குடிச்சிட்டேன். அடுத்து இது பாப்பாவுக்கு வந்து புதினா டீ, அவள் வந்து ரெங்கு தான் குடிப்பா. ஸோ புதினா போட்டிருக்கேன். இது ஓனர் பாப்பாவுக்கு வந்து ஜிஞ்சர் டீ போட்டிருக்கேன். அடுத்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு வெந்நி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வெந்தயத்தை வந்து போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா வயிறு வலி வந்து இருக்காது பசங்களுக்கு, ஸ்டொமக்குக்கு நல்லது. அதே மாதிரி ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கும் வெந்தயத்தில். அதனால் பசங்களுக்கு அதை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்து காலையில் வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ணணும்ல, அதுக்காக ரைஸை வந்து கழுவி நம்ம வச்சுருவோம், ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு ரைஸை கழுவிருக்கேன். ரைஸ் வாட்டரை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு கப்பில் வச்சுருந்து பாத்திரம் கழுவோம்ல, சோப்பில் தண்ணி ஆட் பண்ணுவோமா, அதுக்கு வந்து ஊற்றி வச்சு நான் அப்படி பாத்திரம் கழுவிக்கிடுவேன். ஓகேவா? இது இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணியதுக்கு எல்லாமே வச்சாச்சு. அடுத்து டீ, காஃபி குடிச்சிட்டு எல்லாமே உள்ளான பாத்திரம் வந்து சேர்ந்துட்டு இதை நம்ம உடனே கழுவிட்டால் நல்லது. இல்லைன்னா நம்மளுக்கு தான் டேஞ்சர் சோனில் வந்து நம்ம நிற்போம். ஏன்னா ஃபஸ்ட்டே இதை கழுவிட்டால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஜவ்வாக இழுத்து 10 மணி வரை அந்த சிங்கிலே கிடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு 5 minutes ஒர்க்கு தான். அதை அப்படியே கழுவிட்டா அந்த வேலையை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்ற பொருள்னாலும் சரி ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ காலையில் நம்ம வெறும் வயித்துல என்ன பொருள் வந்து உள்ளே கொடுக்குறோமோ அது வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்காக இருந்துட்டு மார்னிங் வந்து ஒரு நல்ல பொருள் வந்து உள்ளே கொடுக்கும்போது ஸ்டொமக் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்ல பொருள் வந்து நம்மளுக்கு தந்திருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஓம், கருஞ்சீரகம், வெந்தயம் அந்த பொடியை வந்து பண்ணி வச்சதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை பசங்களுக்கு கால் கிளாஸ் வந்து நான் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 5 minutes கழிச்சு தான் அவங்களுக்கு டீ, காஃபி வந்து பசங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். ஸோ காலையில் நம்ம வந்து என்ன பொருள் வந்து நல்ல பொருள் வந்து உள்ளே எடுத்துக்கிறதோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்டி வாட்டர் வந்து குடிக்கிறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் இந்த மாதிரி போட்டு நம்ம கொதிக்க வச்சு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடல் வந்து அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எழுந்திரிச்ச உடனே நம்ம டீ, காஃபி வந்து குடித்தோம் அப்படின்னா அது வந்து வயத்தில் உள்ள குடலுக்கு வந்து ரொம்பவே கேடு. ஏன்னா டீ, காஃபி வந்து கஃபைன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே போகும்போது குடல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்டொமக் வந்து அது மாதிரி அல்சர் ப்ராப்ளம் வர்றதுக்கும் இது ஒரு ரீசனாக இருக்கும். டீ, காஃபி குடித்து முடித்த பிறகு ஒரு 7 o'clock வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து வச்சு கொடுப்போம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதுக்காக முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம சூப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு கீரையை வந்து நல்லா பிச்சு போட்டுட்டு டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம், அது வெள்ளைப்பூடு, இது 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும், அதை கட் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், முழுசாகவும் போடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி பொடி பண்ணி வச்சுருக்கனால அது வந்து பொடியாக வந்து நான் எடுத்துக்கிறதேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் அரைச்சி எடுத்துட்டு முருங்கைக்கீரையை வந்து கொதிக்க விட்ருக்கோம் பார்த்திங்களா, அதில் அரைச்சதை வந்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க விடணும். ஏன்னா பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வச்சு அடுத்து 2-3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து முருங்கை சூப்பு வந்து லாஸ்ட்டு குடிக்கும்போது நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணால் போதும். அடுத்து நான் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இப்போ ரெடி ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் ரைஸ் தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிடலாம். நான் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறதுனால காலையில்
முருங்கை சூப்பு தான் குடிக்கலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாச்சு. ஏன்னா முருங்காய் சூப்பு மட்டும் நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து எடுத்தால் போதும். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன் இதெல்லாம் இருக்கிறதுனால முருங்கை சூப்பு வந்து காலையில் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறதுனால ஒரு நல்ல ஃபுட்டு வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்க 3 பேருக்கும் முருங்கை சூப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு குடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காலையில் இது 7:00 கொடுத்தேன் அப்படின்னா 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. 8:00 வந்து வண்டி வந்துடும். ஸோ 8:00 வந்து வெளில நாங்கள் போயிடுவோம். இப்போ வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு முருங்கை சூப்பு மட்டும் இருக்குமா, அதுவே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ ஆரஞ்சு பழம், மாதுளப்பழம் எல்லாமே உரித்து வச்சுருந்தேன். சரி இதையும் சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சரி முளைக்கட்டி வச்சுருவோம் பயிரை அப்படின்ட்டு துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ முளைக்கட்டி வைக்கிறதுக்கு கருப்பு மொச்சை, பச்சை பட்டாணி, பச்சை பாசி பயிறு எல்லாத்தையுமே நம்ம முளைக்கட்டி வச்சு 3யும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம முளைக்கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கன்ஃப்யூஷன் ஆகவே வேண்டாம் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணுன்னு. மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. 8:00 வரைக்கும் இப்படி தான் டெய்லி இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் காலையிலே வந்து டென்ஷனாக இருக்கும். ஸோ வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.